ஒரு குலோப் ஜாமுனுக்கு ஆசைப்பட்டு பிளைட்டை விட்டாச்சடா. வெல்கம் டு ஜெடி விலாக்ஸ். தூத்துக்குடியில இருந்து மணாலிக்கு ஒரு பயணம் எபிசோட் 11. மணாலி சீரிஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட் இதாங்க. டெல்லியில எந்த இடத்துல இருந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்பாட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். அங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வண்டி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு தட்டியாச்சு. ஏர்போர்ட்ல இறங்கி நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ட்ரிப்ல தான் பாய்ஸ் எல்லாரும் எனக்கு பழக்கமானாங்க. பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் பழகுன பழக்கத்துக்கு உயிரே கொடுத்துருவாங்க நம்ம பசங்க. அந்த அளவுக்கு தங்கமான பசங்க. கவலைப்படாதீங்கடா பாய், சீக்கிரம் அடுத்த ட்ரிப்ல விரைவில் சந்திப்போம். அப்படியே நம்ம ரோஹித் சர்மாக்கு ஒரு டாட்டாவை போட்டாச்சு. சரி, என்ன திடீர்னு ஏர்போர்ட்டுங்கிற பிளைட்டுங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, டெல்லி டு சென்னை பிளைட்ல தான் போறோம். நம்ம ஜேம்ஸும் கர்குலவும் சேர்ந்து இன்னும் 2 நாள் டிராவல் பண்ணிலாம் நம்ம ஊருக்கு போய் சேர முடியாது. பேசாம வா, பிளைட்ட போட்டு பிளைட்ல போயிரும் அப்படின்னு என் மண்டையை கழுவிட்டானுங்க. சரி ரைட் அப்படின்னு பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டாச்சு. இந்த சாம் ராகுல் பைப்ல இருக்கானே, இவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டான். என்ன கதைன்னா, நாங்க புக் பண்ண பிளைட் 7:30, அவன் புக் பண்ண பிளைட் 8:30 கிளம்புது. இதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செக் இன் பண்ணிருக்கணுமா. தலைவன் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே வாங்க ஏதாவது சாப்பிடும் அப்படின்ட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி கூட்டு போயிட்டான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 6 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தா ஏர்போர்ட்ல டெர்மினல் 1, 2, 3 இருக்குதான். இவனுக்கு டெர்மினல் 1ல 8:30 தான் பிளைட். ஜாலியா கிளம்பிட்டான். நாங்க டெர்மினல் 2ல 6:30 இருக்கணும். என்னடா வாழ்க்கை இது? நாங்க போனதே 6:40 தான். கடைசியில வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ட்டாங்க. நீங்க போகணும்னா அடுத்த பிளைட் 11 மணிக்கு தான் இருக்கு. அதுவும் எக்ஸ்ட்ரா 8500 ரூபாய் கட்டினா தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. டே ஷாம் ராகுலே, சரியான வேலையை பார்த்து விட்டு போயிட்டியடா. கடைசியில குலோப் ஜாமுன் சாப்பிட்டாதான் இந்த இடத்த விட்டு நவுலன்னு ஒத்த கால நின்ன பாரு. அதை நினைச்சாதான்டா வெறியாவது. ஃபிளைட்ல போறோம் நண்பர்களே. ஃபைனலா எப்படியோ கெஞ்சு குத்தாடி காசு ரெடி பண்ணி டிக்கெட்டை வாங்கியாச்சு. நாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிளைட்ல தான் போறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஆகி டிக்கெட்டை வாங்கி பிளைட்ல உட்காரும் போதுதான் இன்னும் 4 மணி நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துரும். கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. பிளைட் டேக் ஆஃப்க்கு முன்னாடி சில சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா பிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிருச்சு. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பாய்ஸோட பெரிய ட்ரீமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது பிளைட்ல போயிட மாட்டோமாங்கிறதா. கவலைப்படாதீங்கடா பாய்ஸ், ஒரு தடவை என்ன, ஒவ்வொரு தடவை நீங்க பிளைட்ல போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கரெக்டா 4 மணி நேரத்துல சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறக்கி விட்டாங்க. இத்தனை நாளா டிராவலிங்ல இருந்தது சரியான டயர்டா இருந்துச்சு. அப்படியே ஏர்போர்ட்ல எங்க லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நேரா மதுரை பஸ்ல ஏறிட்டோம். மதுரைக்கு வந்து தூத்துக்குடி பஸ் பிடிச்சு ஊருக்கு வந்துட்டோம். Finally, lots of everybody. We came back to hometown. தூத்துக்குடி. நம்ம ஃப்ரெண்ட் மன்மதன் ஜெயரஸ் தான் நம்மள பிக்கப் பண்ண வந்திருந்தான். என்னதான் 1000 ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காதுங்க.